இங்க சாத்தான் கேட்ட உடனே ஸ்திரீ என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எந்த பழத்தை வேணா நாங்க சாப்பிடலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க இந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நாங்க சாகவே சாவோம் என்று சொல்லி சாத்தானை பார்த்து இந்த ஸ்திரீ சொல்றா. வாயை திறந்து சொல்றா. கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில வச்சிருந்த பிளானை வாயை திறந்து சொல்லி மாட்டிக்கிட்டா. இவள் சொன்னதுனால தான் இப்படி ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அந்த பழத்தை சாப்பிட்டா சாகவே சாவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால எப்படியாவது இந்த பழத்தை சாப்பிட வைக்கணும் என்று சொல்லி சாத்தான் பிளான் பண்ணி அவங்கள சாப்பிட வைக்கிறான். அவள் வாயை திறந்து மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தா இந்த பிளான் தெரிஞ்சிருக்காது. அப்போ ரெண்டாவது காரியம், கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருந்தாருன்னா மௌனமா இருங்க, வாயை திறந்து அதை சொல்லாதீங்க. நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா வாயை திறந்து சொல்லிடுவோம். நம்முடைய நண்பர்கள்ட்ட சொல்லிடுவோம், நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லிடுவோம். இந்த மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு தரிசனம் பார்த்தேன், கர்த்தர் வந்து இப்படி பேசியிருக்கிறாரு, இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லியிருப்பீங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லியிருப்பீங்க. நீங்கள் சொல்லும் பொழுது சாத்தானுடைய செவிகள் அதை கேட்டுருச்சு. கேட்ட உடனே அன்னையிலிருந்து எப்படியெல்லாம் அந்த திட்டத்தை சிதைக்கலாம், எப்படியெல்லாம் அந்த பிளானை அழிக்கலாம் என்று சொல்லி அவன் பிளான் பண்ணி கடைசியில் அந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத முடியாத அளவுக்கு கூட அவன் அந்த திட்டத்துக்கு அபாத்திரவான்களை உங்களை மாற்றி போடுவான். அப்படித்தானே ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் அந்த விஷயத்தை அவங்க சொன்ன உடனே அவங்களை ஏவி அந்த பழத்தை சாப்பிட வச்சு கடைசியில் தேவனுடைய திட்டத்துக்கே புறமாக்குனா. காரணம் அவங்க வாயை திறந்து சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்த வெளிப்பாடுகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த திட்டங்களை யார்ட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. சில சொப்பனங்களை சொல்லலாம், சில தரிசனங்களை சொல்லலாம். ஆனால் எல்லா தரிசனங்களையும் மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, எல்லா சொப்பனங்களையும் மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. சில நேரங்களில் கர்த்தர் வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளை உங்களுடைய கணவன் மனைவிக்கு கூட சொல்லக்கூடாது. அது நிறைவேறுகிற வரைக்கும் அமைதியாய் மௌனமாக இருங்க. நீ வாயை திறந்தா அது நிறைவேறாமல் போகலாம். நீ கடைசி வரைக்கும் அமைதியாக இருங்க, மௌனமாக இருங்க. ஏற்ற நேரம் வரும்பொழுது கர்த்தர் அதை செய்து முடிப்பார்.